ஏகாதசி அப்படிங்கிறது ஒரு வைஷ்ணவ தினம் அப்படின்னு பேரு. பெரிய புண்ணிய காலம். அதுவும் உத்தான ஏகாதசி பெருமாளை விசேஷமா ஆராதிப்பா. இன்னைக்கு இன்னைக்கு விளக்க வேண்டியவை எது அப்படின்னா, முதல்ல நாம் விளக்க வேண்டியது அன்னம் உட்கொள்ளுவது. அதாவது சாதம், சோறு அப்படின்னு சொல்றோமே, அதை இன்னைக்கு கட்டாயம் சாப்பிடக்கூடாது. 8 வயசுல இருந்து 80 வயசு வரை இருக்கக்கூடிய அனைவருமே, புருஷர்களும் பெண்மணிகளும் இன்றைய தினம் சாதம் சாப்பிடக்கூடாது. உபவாசமா இருக்கணும். இல்லைன்னா பலகாரம்னு சொல்லக்கூடிய டிஃபன் மாதிரி சாப்பிடலாம், பழங்கள் சாப்பிடலாம். இந்த மாதிரி ஆகாரங்களை உட்கொள்ளலாமே தவிர அன்னம் சாப்பிடக்கூடாது. இது முதல். அடுத்தது, பகல்ல தூங்கக்கூடாது. மூணாவது, எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடாது. அபியங்க ஸ்நானம் அப்படின்னு நல்லெண்ணெய் தேய்ச்சி உடம்பு முழுக்க நல்லெண்ணெய் தேய்ச்சுண்டு சீயக்காய் போட்டு குளிப்போம் இல்லையா? அது இந்த ஏகாதசி அன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடாது. அடுத்தது, ஏகாதசி அன்னைக்கு கணவன் மனைவி 2 பேருமே பிரம்மச்சரியத்தோட இருக்கணும். பிரம்மச்சரிய விரதத்தை அனுஷ்டிக்கணும். பிரம்மச்சரியத்துக்கு லோபத்தை ஏற்படுத்தக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள் கட்டாயம் ஏகாதசி அன்னைக்கு, அதாவது உணவு உட்கொள்ளுவது, பகலில் சாதம் உட்கொள்ளுவது, பகலில் தூங்குவது, எண்ணெய் தேய்த்து குளித்தல், பிரம்மச்சரிய விரதத்தை விடுதல், இந்த 4 காரியமும் கட்டாயம் ஏகாதசியான இன்னைக்கு தவிர்க்க வேண்டியது.